Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் போஸ்டிங்க்கு வந்துட்டு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. ஆமா, டெஃபினட்டா ரிஜெக்ட் ஆகும். சோ அது எந்த பேசிஸ்ல ரிஜெக்ட் ஆகும், அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் நமக்கு எப்ப வரும் அப்படின்ற டீடைல் தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முதன் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்க இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இது எந்தெந்த கேட்டகரியில வந்துட்டு இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபீஸை வந்து பே பண்ணாதவங்க, அதாவது ஃபீஸ் நாட் பெய்டு. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணாமல் அப்படியே பாதியாக விட்டுட்டு போயிருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்துட்டு டியூ டேட்டுக்கு அப்புறம் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன கேட்டகரியில் தான் இருக்கும். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் நாட் பெய்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் நாட் பெய்டு கேட்டகரிக்குள்ளே வர ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன். ஸோ டூப்ளிகேட் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இன்னொரு மொபைல் நம்பரோ இன்னொரு இமெயில் ஐடி வச்சு மறுபடியும் வந்து அதே ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த டயத்தில் வந்து டெஃபினட்டாக நம்மளோட டேட்டா வச்சு அது ப்ரிடிக்ட் பண்ணிடும் இது வந்து ஒரு டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த கேசஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணிங்களா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணதை அதை எடுத்துக்கும். ஸோ ப்ரீவியஸாக உண்டான ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும், அது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வரும். ஸோ இதுதான் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நம்ம அங்கங்கே அப்ளிகேஷன் அப்படியே வச்சுட்டே போயிடும், பாதி ஃபில்அப் பண்ணிட்டு அப்படியே சரி பெற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பெய்டு ஆஃப்டர் டியூ டேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த டயத்துக்கு அப்புறம் போய் நம்ம பேமெண்ட்டை பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேட்டகரியில் டெஃபினட்டாக ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி அது ரிஜெக்ட் ஆகிருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் நாட் பெய்டு. ஸோ இந்த ஒரு இதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6657 பேருக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிருக்குது. எப்போ அப்படின்னா ஃபீஸ் நாட் பெய்டு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு அப்ளிகேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன். இதுதான் வந்து நம்ம சொன்ன கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பெய்டு ஆஃப்டர் டியூ டேட் அப்படி சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி இருக்குது. டேட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபீஸை வந்து பே பண்ணுறது. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து டெஃபினட்டாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த ப்ரூஃபை தான் நான் உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அடுத்த கொஷின்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு நமக்கு வந்து ஜூலை எண்டில் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ இந்த ஜூலை எண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு உண்டான எல்லா ஜாப் போஸ்டிங்க்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் குவாலிட்டியான மெட்டீரியலை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.